Go ahead. Good afternoon, everyone. I am Dr. Aparna, Senior Consultant and Fertility Specialist, Oasis Fertility, Annanagar, Chennai. Today, இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது ஏஜ் அண்ட் ஃபர்டிலிட்டி. எப்படி ஏஜ் வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸை அஃபெக்ட் பண்ணும். Can I have the slides, Nima? ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஏஜ் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் எக் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆக்சுவலி என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜெனரேட் ஆகுதில்ல. பிறந்தப்போ என்ன எக்ஸ் இருக்கோ அதே எக்ஸ் தான் வந்து கடைசியில மெனபாஸ் வரலும் இருக்கு. ஸோ பிறந்தப்போ ஒரு நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரீஷியான்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலிகல்ஸ் கம்மியாண்டே வரும். பியூபர்ட்டின் போது ஒரு 3 lakh எக்ஸ் இருக்கும். பியூபர்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்லயும் அந்த எக்ஸ் வந்து கம்மியாயிட்டே போய் அதுக்கப்புறம் கடைசியில அந்த மெனபாஸ் போது கம்மி எக்ஸ் வந்து பீரியட் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் நார்மல் சைக்கிள். இப்போ ஒரு ஃபர்டிலிட்டி எப்படி எக்கோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, ஹவு டஸ் இட் அஃபெக்ட் த ஃபர்டிலிட்டி? சாதாரணமா ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு பெண்ணோட எக்கு குவாலிட்டி குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். 35 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமே எக்கோட குவான்டிட்டியும் கம்மியாகும், குவாலிட்டியும் கம்மியாகும். அண்ட் சில பேருக்கு சில யங்ஸ்டர்ஸ்க்கு சீக்கிரமே கம்மியாயிடும். இப்பெல்லாம் நம்ம வந்து ஓபியில வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, 25 வயசு சின்ன சின்ன பெண்கள் வராங்க. அவங்களுக்கே வந்து அந்த ஏஎம்ஹெச்னு சொல்லுவோம், எக்கு எதால மெஷர் பண்ணுவோம், அது ரொம்ப கம்மியா இருக்கு. The AMH is very less for these people. ஸோ இது எதனால இந்த மாதிரி ஆகுது? ஒன்று வந்து என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம பொல்யூஷன், த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், த ஃபுட் இன்டேக், எவ்ரிதிங் இஸ் அ பாசிட்டிவ் ஃபேக்டர். சில பேருக்கு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ அம்மாக்கோ ஆர் சிஸ்டர்ஸ்க்கோ ஏர்லி மெனபாஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கும் அந்த எக்கோட குவாலிட்டி சீக்கிரமே கம்மியாயிடும். ஸோ வாட் ஷுட் வி டூ அபவுட் இட்? ஸோ உமன்ஸ் பெஸ்ட் ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் வந்து இன் தேர் 20s. அதுக்கப்புறம் கிராஜுவலி த ஃபர்டிலிட்டி கோஸ் ஆன் டிக்ளைனிங். 30sல கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். அதுக்கப்புறம் 35க்கு அப்புறம் இன்னும் கம்மியாகும். ஆஃப்டர் 40 இட் இஸ் வெரி வெரி லோ. ஸோ ஈச் மந்த் உமன் ட்ரைஸ் டு கெட் பிரெக்னென்ட். ஒரு 20% சான்ஸ் இருக்கு ஃபார் ஹர் டு கன்சீவ். ஸோ அவுட் ஆஃப் 100 women 20 will conceive, 80 will have to try another cycle to conceive. ஆனா 40 இயர்ஸ் ஏஜ்ல இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஏஜ் கம்மியாக ஏஜ் அதிகமாக இந்த சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி பர் சைக்கிள் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ 40 இயர்ஸ்ல சாதாரணமா ஒரு 35 இயர்ஸ்ல 20% ஒரு சைக்கிள் இருக்கிற சான்ஸ் 40 இயர்ஸ் வந்தா அந்த சான்ஸ் வந்து 5% தான். 5% ஆஃப் த கேசஸ்ல தான் தே கேன் கன்சீவ் ஆன் தேர் ஓன். அதுக்கப்புறம் ஏஜ் அதிகமாக பிரெக்னன்சி லாசஸ் அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு அதிகமா மிஸ்கேரேஜ், ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்ன்னு சொல்லுவோம், திருப்பி மிஸ்கேரேஜ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஏஜ் அதிகமாக இன்க்ரீஸ். ஸோ வேற ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸும் வரும். சாதாரணமா நீங்க கேட்டிருப்பீங்க டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு. டவுன் சிண்ட்ரோம் வந்து ட்ரைசோமி 21. இது வந்து இட்ஸ் அ ஜெனட்டிக் கண்டிஷன். இட் ஹேப்பன்ஸ் இஃப் தி மதர் இஸ் எல்டர்லி. இப்போ எல்டர்லி மதர்ஸ்க்கு, இட்ஸ் நாட் தட் யங் பீப்புளுக்கு வராதுன்னு, பட் எல்டர்லி மதர்ஸ்க்கு த சான்சஸ் ஆர் மோர். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஏஜ்ல வந்து டவுன் சிண்ட்ரோம் ஒருத்தருக்கு 1500 பேர்ல ஒருத்தருக்கு வரும். ஒரு மதர் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா 1500 மதர்ஸ்ல ஒருத்தருக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கும் சாதாரணமா. அதுவே நம்ம ஏஜ் அது கூட ஆக 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 in 35, 1 in 85 மாதிரி 85 பேர்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் வரலாம். அது வந்து இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட். ஸோ இதை கம்மி பண்றது. ஸோ ஹவு கேன் வி டேக்கிள் திஸ்? தி ஏஜ் ப்ராப்ளம் எப்படி டேக்கிள் பண்ணணும்? 1, முடிஞ்ச வரலாம் பிரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. டு நாட் போஸ்ட்போன் த பிரெக்னன்சி. சில பேருக்கு சூழ்நிலைனால they may not be able to get pregnant early on in their life. 30sலயோ 20sலயோ, I mean 20sல முடியாது. They may get pregnant in their late 30s. But better late than never. எப்போ வரீங்களோ do not postpone your pregnancy.
இப்போ people who have recurrent pregnancy loss, இவங்களுக்குலாம் what should we do? திருப்பி திருப்பி வந்து இந்த மாதிரி pregnancy loss ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு we have to work them properly. எல்லாருக்குமே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, வேற ஏதாவது அந்த பிளட்ல வந்து பிளட் கிளாட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த பிளட் கிளாட்டிங்ல எல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அந்த பேபிக்கு ரத்த ஓட்டம் போகாது. அந்த மாதிரி கேசஸ்ல பிரெக்னன்சி லாஸ் ஆகுறது அதிகம். ஸோ இதுக்கு பிளட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. வி ஹேவ் பிளட் டெஸ்ட் ஃபார் திஸ் அண்ட் இந்த மாதிரி வி ஹேவ் டு ஒர்க் அப் தீஸ் பேஷண்ட்ஸ். சில பேருக்கு ஏதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்கும், தைராய்டைட்டிஸ் அந்த மாதிரி, அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் ஆன்டி தைராய்டு ஆன்டி டிபிஓ ஆன்டிபாடிஸ் பண்ணணும், ஆன்டி தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடி. ஸோ இந்த மாதிரி பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வி ஹேவ் டு ஒர்க் தெம் அப். வேற என்ன இருக்கு, வாட் எல்ஸ் டு வி ஹேவ் இன் தீஸ் பேஷண்ட்ஸ், ஏஜ் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஃபேஸிங் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ். ஸோ நமக்கு வந்து என்ன தெரியணும்னா பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக் குவாலிட்டி என்ன, ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். கம்மி ஏஜ் இருக்க எக் குவாலிட்டி பெட்டர். அதிகமா ஏஜ் ஆகாத எக் குவாலிட்டி கம்மியாயிட்டே வரும். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லல, பட் மேக்சிமம் பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, how do you know that the egg the woman is producing is all right or not? All rightனா என்ன, ப்ராப்பர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கா இல்லையா, அது எப்படி நமக்கு தெரியும்? ஒரு டெஸ்ட் இருக்கு, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் ஸ்கிரீனிங் அப்படின்னு பிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணணும், அந்த எம்ப்ரியோவை வந்து நம்ம எடுத்து அந்த எம்ப்ரியோட செல்ஸை வந்து we can give it for testing. அந்த செல்ஸ்ல நமக்கு ரிசல்ட்ஸ் வரும், அந்த எம்ப்ரியோ சரியா இருக்கா அப்படின்னு. யூப்ளாய்டு அப்படின்னா அது நார்மல், அன்யூப்ளாய்டுனா அதிகமா குரோமோசோம் இருக்கு, இல்ல கம்மியா குரோமோசோம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது அப்நார்மல். அந்த மாதிரி ஒரு எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆனாலும் அது வந்து பிரெக்னன்சி லாஸ்ல தான் முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு எல்டர்லி கப்பிளுக்கு, யாருக்கு வந்து ஹிஸ்டரி இருக்கோ ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ், இல்ல எல்டர்லி கப்பிள் யாரு முதல்ல ட்ரீட்மெண்ட்டும் வராங்களோ, யார் கம்மிங் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஃபார் சம் ரீசன் நம்மளால முன்னாடி பிரெக்னன்சி பிளான் பண்ண முடியல, அந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு கூட முன்னாடியே இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் ஸ்கிரீனிங் நம்ம பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்ம வைக்கிற எம்ப்ரியோ நார்மல் எம்ப்ரியோவா ஹெல்தி எம்ப்ரியோவா அப்படின்னு நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமும் பிரெக்னன்சி லாஸ் ஆச்சுன்னா அது வேற காரணத்தினால, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி எம்ப்ரியோ ஃபேக்டர். அட்லீஸ்ட் வி கேன் நோ திஸ் மச். ரெண்டாவது, சில பேருக்கு யங் விமன் அவங்களுக்கு கூட எக்கோட குவான்டிட்டி கம்மியா இருக்கும். சில பேருக்கு நார்மலி அந்த நம்ம எப்படி அந்த குவான்டிடேட்டிவ் மெஷர் ஆஃப் எக் என்னன்னா, நம்ம ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்று ஸ்கேன்ல பார்ப்போம். ஸ்கேன்ல வந்து ஏஎஃப்சி ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். 2 ஓவரிஸ்க்கும் எத்தனை ஃபாலிக்கல்ஸ் இருக்கு, அந்த ஃபாலிக்கல்ஸ்குள்ளதான் எக் இருக்கும். ஸோ சாதாரணமா ஒரு ஹெல்தி ஃபீமேலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 இருக்கணும் மினிமமா. ரொம்ப கம்மியா இருக்கும் சில பேருக்கு 2, 3, 4 இந்த மாதிரி 2 ஓவரிஸும் சேர்த்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு டெஸ்டும் பண்ணுவோம். இது வந்து ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இதுவும் நமக்கு வந்து எக்கோட குவான்டிட்டியை பத்தி தான் சொல்லுது. ஸோ இந்த 2 டெஸ்ட்டுமே ஏஎஃப்சி ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட், ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன், இந்த 2 டெஸ்ட்டுமே குவான்டிடேட்டிவ் மெஷர். தட் இஸ் எத்தனை எக் இருக்கு, கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா, அவ்வளவுதான் இது காமிக்குமே தவிர எக்கோட குவாலிட்டியை பத்தி இது சொல்லாது. எக்கோட குவாலிட்டியோட பெஸ்ட் இண்டிகேட்டர் வந்து ஒரு லேடியோட ஏஜ் தான். ஒரு 25 வயசு பொண்ணுக்கு ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கு, ஒரு 35 வயசு லேடிக்கும் ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கு. பட் அதே ஏஎம்ஹெச் தான் இருக்கு, இவங்களுக்கும் ஏஎம்ஹெச் அவங்களுக்கும் கம்மி இருக்கு. ஆனா எக்கோட குவாலிட்டி பார்க்கணும், இந்த 25-year-old லேடிக்கு டெஃபினெட்லி பெட்டரா இருக்கும் than the 35-year-old lady. So egg quality only indicator is age. Egg quantity நம்ம கிட்ட டெஸ்ட்ஸ் இருக்கு, ஏஎம்ஹெச் இருக்கு, ஏஎஃப்சி இருக்கு. ஏஎஃப்சி நம்ம ஸ்கேன்ல பார்ப்போம், ஏஎம்ஹெச் இஸ் பிளட் டெஸ்ட், எது நம்ம எடுக்கணும். ஸோ நீங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றச்சு இந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணணும். அப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் எங்கோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். சுகர் இருந்ததுன்னா நீங்க கன்சீவ் ஆனாலும் உங்களோட சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னா there is chance of miscarriage. சுகர் பார்க்கச்சு HbA1c கிளைகோசைலேட்டட் ஹீமோகுளோபின் இதோட லெவல் ரொம்ப முக்கியம். உங்க சுகர் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்னு இந்த லாஸ்ட் 3 months கண்ட்ரோல் வந்து இந்த HbA1cல தெரியும். HbA1c ideally it should be less than 5.5, but 6 வரலாம் it is okay.
அதுக்கு மேல போக போக எத்தனை ஜாஸ்தி HbA1c ஆகுதோ அத்தனை ஜாஸ்தி அட்வான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பேபிக்கு கன்ஜெனிட்டல் மால்ஃபர்மேஷன், தட் இஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. HbA1c ரொம்ப ஜாஸ்தி 10%, 11%, 13%, there is increased chance of congenital malformation and increased chance of miscarriage also. அதனால controlling your sugars before you get pregnant is very very important. And what else? ஒரு prenatal vitamins, folic acid, vitamin D, இதெல்லாமும் நீங்க வந்து பார்த்துக்கணும். You have to check your vitamin D. இந்தியால வந்து it's a tropical country. But because all of us are staying indoors, all of us are staying in air conditioners, in air conditioned environment, நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் பாப்புலேஷனுக்கு விட்டமின் டி பார்த்தோம் அப்படின்னா அது கம்மியா தான் இருக்குது, டெஃபிஷியண்டா தான் இருக்கு. அதோட ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சிம்பிள். எவ்ரி வீக் ஒரு chewable டேப்லெட் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் டேக் த டேப்லெட் ஃபார் 8 weeks. அப்புறம் யூ கேன் செக் யுவர் விட்டமின் டி லெவல். அது வந்து நார்மலைஸ் ஆயிடும். விட்டமின் டி வந்து நார்மலா இல்லைன்னா அதுவும் ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபோலிக் ஆசிட் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் டேப்லெட். டெய்லி இட்ஸ் வெரி கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட். தட் இஸ் நீங்க பிரெக்னென்ட் ஆனாலும் அதை டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கிறதோட நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்றச்சே அதை எடுத்துட்டீங்க, பேபிக்கு வந்து எந்த நர்வஸ் சிஸ்டம் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது, நியூரல் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் ஃபோலிக் ஆசிட். ஸோ ஜஸ்ட் அஸ் ஒரு ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி ஏஜ்னால வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மேலுக்கும் வந்து ஏஜ்னால அஃபெக்ட் ஆகும். பட் அன்லைக் அ ஃபீமேல், மேலுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் புதுசா ஆயிட்டே இருக்கும். ஒரு ஃபீமேலுக்கு வந்து புறவையிலேயே இருக்கிற எக்ஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் வருது. ஸோ ஒரு ஃபீமேலுக்கு வந்து 40 வயசு ஃபீமேல் அப்படின்னா அவங்க எங்கோட ஏஜ் வந்து 40 years. ஒரு 50 வயசு ஃபீமேல்னா அவங்க எங்கோட ஏஜ் 50 years. அதுவே ஒரு 25-year-old ஃபீமேல்னா ஏஜ் ஆஃப் தி எக் இஸ் 25 years. ஸோ எத்தனைக்கு எத்தனை எங்கோட ஏஜ் கம்மியோ அத்தனைக்கு எத்தனை அதோட குவாலிட்டி பெட்டர், அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர். பட் மேலுக்கு அப்படி இல்லை. மேலுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்பெர்மட்டோஜெனிக். எவ்ரி 3 months வந்து ஸ்பெர்ம்ஸ் புதுசா ப்ரொடியூஸ் ஆகும். And with age up to 45-50 years of age, a male can produce sperms and he can father healthy children. Even அதுக்கு மேல கூட they can father, but at least இந்த வயசு வரலமான they can father healthy children. அவங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Smoking is a big no, because smoking வந்து it affects all aspects of sperm production. ஸ்பெர்ம் ஒரு கான்சென்ட்ரேஷன், ஸ்பெர்ம் ஒரு மோட்டிலிட்டி, அதோட மார்பாலஜி அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அது அத்தனையும் ஸ்மோக்கிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஈவன் ஆல்கஹால் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட், caffeine, that is too much of coffee should not be allowed, and proper lifestyle, proper exercise, diet வந்து better to follow a vegetarian diet. A diet rich in fat and meat is not recommended, at least for fertility. Now a few words. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ஏஜ்னால அந்த எக் குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஏஜ்னால எக் குவாலிட்டி கம்மியா இருக்கு. வாட் ஷுட் வி டூ? ஒரு தடவையும் சில பேருக்கு வந்து ஏஜ்னால ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் இருக்கு, ஆர் சில பேர் ஐவிஎஃப் போறாங்க. ஐவிஎஃப்லயே வந்து அந்த எக்கோட குவாலிட்டி சரியா இல்லை. எக்கோட குவாலிட்டி சரியா இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? எம்ப்ரியோஸ் வந்து சரியா ஃபார்ம் ஆகாது. எம்ப்ரியோஸ், தட் இஸ் முதல்ல எக்கும் ஸ்பெர்மும் ஃபர்டிலைஸ் ஆகும். அந்த ஃபர்டிலைசேஷன்லயே ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபர்டிலைஸ் ஆனா அந்த எம்ப்ரியோ வந்து டே 3 வரலாம் முதல்ல க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் டே 5 வரலாம் க்ரோ ஆகும். டே 3லயே அரெஸ்ட் ஆயிடலாம், இல்ல டே 5 வரலாம் க்ரோ ஆகலாம். அதுக்கப்புறம் டே 5 வரலாம் யூஸ்வலி க்ரோ ஆகிற எம்ப்ரியோ நல்லா இருக்கும். ஸோ அது அரெஸ்ட் ஆயிடலாம். ஸோ எங்கோட குவாலிட்டி வந்து நமக்கு இந்த மாதிரி தான் தெரியும். இது ஸ்பெர்ம்னாலையும் ஆகலாம், பட் ஸ்பெர்மும் நம்ம பார்த்து தான் எடுப்போம். ஸ்பெர்மோட செலெக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பார்த்து தான் நம்ம ஸ்பெர்மை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒருத்தருக்கு வந்து இந்த ரெகுலரா இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு அபார்ஷன், ஆர் அவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியா இருக்கு, ஈவன் லைக் 0.02, 0.1 இந்த மாதிரி எல்லாம் கூட ஏஎம்ஹெச் இருக்கும், so much less. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணினா கூட எங்க அவங்களோட சொந்த எது கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக் டொனேஷனுக்கு போகலாம், வாடகை. ஸோ இந்த எக் டொனேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி சூஸ் பண்ணுவோம் எக் டோனரை? அந்த பேஷண்டோட ஹைட்டு, காம்ப்ளெக்ஷன், தென் பேஷண்டோட பிளட் குரூப், இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் எக் டோனரை சூஸ் பண்ணுவோம். எக் டோனருக்கு கட்டாயமா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கணும், அவங்களுக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது.
எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் இங்க நாங்க வந்து அவங்களுக்கு குரோமோசோம் டெஸ்ட் கூட பண்றோம் டோனர்ஸ்க்கு. கேரியோ டைப்பிங்கும் பண்றோம். அத பண்ணிட்டு தான் டோனர செலக்ட் பண்றோம். ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏஜ்னால சப்போஸ் உங்க ஏஎம்ஹெச் உங்க ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களால வந்து உங்களோட சொந்த எக்ஸ யூஸ் பண்ண முடியாதுனாலும் டோன்ட் சூஸ் போத். தெர் இஸ் அ வே. நீங்க வந்து எக் டோனரை நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் த்ரூ தட் த்ரூ ஐவிஎஃப் யூ கேன் ஹேவ் அ பேபி. ஸோ ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் ஸ்கிரீனிங் இதை பத்தி முன்னாடியே சொன்னேன். ஃபியூ மோர் வேர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு எல்டர்லி கப்பிள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் தேர் எக்ஸ். ஆனா முன்னாடி ஏதாவது அபார்ஷன் ஆயிருக்கு, ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ கிரியேட் பண்ணி டே 5 எம்ப்ரியோஸ்லேருந்து செல்ஸ் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அது நார்மலா இருந்ததுன்னா அது யூப்ளாய்ட். அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்நார்மலா இருந்தா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் அது நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ கப்பலோட கன்சென்ட் எடுத்து அதை வந்து டிஸ்கஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் ஸ்கிரீனிங். ஸோ ஏஜ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இட் ஷுட் நாட் டிலே. ஓரளவுக்கு வரணும்னா பிரெக்னன்சி டிலே பண்ணணும். ரொம்ப பிரெக்னன்சி டிலே பண்ண வேண்டாம். பிகாஸ் இன் திஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் வேர் we don't have enough rest or the workload is very high, there is so much of stress, it is better not to delay the pregnancy, not to postpone the pregnancy. And எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து it is better that you plan your pregnancy. அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேசிக் செக்அப் உங்களோட எல்லாம் நார்மலா இருக்கா, and then you can maybe plan your pregnancy for 1 or 2 years and see உங்களுக்கு வந்து கண்டிப்பா. அப்படி முடியல அப்படின்னா there is some subtle problem. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். What is the leading factor of age-related infertility in females? Okay. So as we discussed, the leading factor of age-related infertility first is the lifestyles, diet, exercise. These things should be proper. We have to keep this in place. Apart from that, we have to see there are family history. Suppose the mother has had early menopause or the sisters also have this problem. So the leading factor basically is history related only, how their family history is and how to correct it. What is the correction factor? That they have to identify what is the problem first by going to a specialist and then take treatment accordingly. Okay, what age should you worry about infertility? See, there is no particular age that you should worry about infertility. Not like that. Every patient is different. ஒருத்தருக்கு வந்து 35 இயர்ஸ்லயும் அவங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன் வரும், பேபி ஹெல்தியா இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து 22 வயசுலயே அவங்களுக்கு ஓவரீஸ்ல குறைஞ்சிடும் and they will ovarian reserve குறைஞ்சிடும், அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். So there is no particular age that you should worry. It cannot be generalized. It has to be individualized. Each patient is different. Each patient's history is different. So we have to work according to each couple. And depending on that only, we have to chalk out a plan for them. And one more thing, as age advances, there can be other problems like fibroid uterus. Fibroid is a benign tumor. It's a benign tumor that will affect the uterus. The fibroid வந்து சாதாரணமா if it doesn't cause any symptoms நம்ம வந்து அதை ட்ரீட் பண்றது இல்லை. பட் அது சிம்டம்ஸ் காஸ் பண்ணினா என்ன மாதிரி சிம்டம்ஸ், ப்ளீடிங்கோ இல்லை அதிகமா ஏதான பெயினோ பீரியட்ஸ் போது இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு ஃபைப்ராய்டு எந்த மாதிரி பாதிக்கும், அது கர்ப்பப்பை உள்ள இருக்கு, சப்போஸ் அது சப் மியூக்கஸா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, இல்ல கேவிட்டிக்குள்ள இருக்குன்னா அது வந்து பேபியை இம்ப்ளான்ட் பண்ண விடாது. ஸோ அந்த விதத்துல இட் கேன் அஃபெக்ட் ஃபர்டிலிட்டி. இல்லைன்னா ஸ்பெர்ம் வந்து த்ரூ த வெஜைனா இன்டு த யூட்ரஸ் இன்டு த ஃபாலோபியன். சப்போஸ் ஃபாலோபியன் கிட்ட ஒரு ஃபைப்ராய்டு இருக்கு,
அது வந்து அந்த ஸ்பெர்மை போக விடல. அந்த மாதிரிலாம் அனாட்டமி டிஸ்டார்ட் பண்ணா நம்ம அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணணுமே தவிர இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணணும்னு அவசியம். How does age affect fertility rate? நம்ம இது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணினோம். ஒரு யங் கப்பல் 30-35 இயர்ஸோட கப்பல் ஒரு லேடிக்கு வந்து ஒரு எவ்ரி மந்த் அவங்க வந்து ட்ரை பண்ணா there is 20% chance that she can conceive. இதுவே ஏஜ் இன்க்ரீஸ் ஆக சப்போஸ் 40 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா there is only 5% chance instead of the 20% that they. ஸோ ஒரு 40 இயர் ஒரு லேடி ட்ரை பண்ணி ஒரு 100 கப்பல்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி 5 பேர் தான் நேச்சுரலி கன்சீவ் ஆகும். பாக்கி 95 பேர் நேச்சுரலி அவங்களால கன்சீவ் ஆகும். I think how does fertility decrease with age? The answer is the same. As age goes on decreasing, from the 20% it goes on decreasing to 5%. So the best fertility is within in the 20s, if not at least within 35. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா the fertility goes on decrease. Infertility is becoming more common. Yes, it is because of நம்மளோட lifestyle, diet, lifestyle modification, all these addictions, smoking, drinking, illicit drugs, all these affect fertility. அதனால and stress, the stress related. So what you should do is to tackle all this first, no addiction. Another thing is we have to give time to ourselves. We should not allow the stress to get to us. See, fast-paced life, have a fast-paced life, and many people are in the IT industry. They work long hours and they may not get enough sleep or rest. So what you should do, take out half an hour for yourself early morning or whenever you can, say in the evening, and do some amount of introspection, some maybe or half an hour of pranayama, meditation, yoga, so that will help you tackle all this stress. And most important is we have to stay positive. You in the mari we I have planned to conceive this. I have to conceive. It doesn't happen like that. ஒரு மாசம் கன்சீவ் ஆகலைன்னா you have to wait for the next month. So ஒரு சில பேர் வருவாங்க 1 year 2 years they will give a break. ஒரு கப்பல் வருவாங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு then they will suddenly plan இந்த மாதிரி 2 yearsக்கு அப்புறம் I wanted to conceive. ஆனா 2 months நாங்க ட்ரை பண்றோம் எங்களுக்கு வந்து ஆகல we have not become pregnant அப்படின்னு அந்த மாதிரி don't put pressure on yourself. You see if 1 or 2 months you can try. And if you are not getting pregnant, get the basic investigation done, at least for the scan for the basic blood investigations like thyroid and sugar for both of them, and also for the male a semen analysis. இது எல்லாம் நார்மலா இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு டியூபல் டெஸ்ட் நம்ம ஸ்கேன்லயே இதுலயே பண்ணலாம். செலைன் சோனோகிராம்னு அது வந்து லெஸ் பெயின்ஃபுல் தேன் ஹெச்எஸ்டி, அதுலயே கூட பண்ணிக்கலாம். யூ கேன் டூ தட். அண்ட் இதெல்லாம் நார்மலா இருந்தா தென் யூ கேன் சி ஹவு டு go about your fertility rate. Infertility is becoming common because of our lifestyle, because of our lifestyle, which we need to modify. Of course, an infertile woman can carry a baby because she has to get treated first. As long as the uterus is normal, she can carry a baby. There is no problem with that. And of course, usually the infertility, why it happens, it's because of few factors like maybe the semen may be at fault, or she may not be producing enough eggs, or the tubes may be blocked, or rarely in our country, of course, tuberculosis is very rampant. அதனால டியூபர்குலோசிஸ்னால கூட இந்த மாதிரி டியூபர்குலோசிஸ் ஆஃப் த எண்டோமெட்ரியம் அந்த மாதிரி இருந்தா கூட இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஸோ அதர் இன் ஆல் அதர் கேசஸ் தட் இஸ் டியூபல் பிளாக் இருந்தா ovulatory dysfunction, ovaries ஒழுங்கா eggs produce பண்ணல, that we can make the ovaries produce eggs or can opt for a donor, or semen analysis is not. அதுக்கு வந்து can give some but endometriumல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம். how the endometrium is, how the inside of the uterus is, அதெல்லாம் பார்த்துட்டு நார்மலா இருந்தா of course she can carry a baby. There is no problem with that at all. Are there any other questions? Thank you.